அடுத்து ஆத்ம சுத்தி. பொதுவாக நம்முடைய எண்ணங்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மெல்லாம் கடவுள்னு பார்த்தா கூட மனுஷன் மாதிரி தான் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை பற்றி நம்ம யாருமே கவலைப்படுவது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆயுர்வேதத்தில் 3 பெரிய காரணங்களால் தான் நமக்கு நோய்கள் ஏற்படும். ஒன்று ஆத்தியாத்மிகம், இன்னொன்று ஆதி பௌதிகம், இன்னொன்று ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் நமக்கு நோய் கொண்டு வருவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நல்லா இருக்கிறதுக்கு இல்லை, நோய் கொண்டு வருவதற்கு. இது ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் காலநிலை மாறுபாடு. மழையில் நனைகிறோம், நிறைய வெயிலில் சுற்றுறோம், இல்லை கோவிட் மாதிரி ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டு நம்ம பாதிக்கும் போது ஏற்படுவது ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது இம்மை மறுமைன்னு நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய அப்பா அம்மா அவர்களுடைய ஒரு 7-8 தலைமுறைகளாக ஜெனட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய நோய்கள். இந்த நோய்கள் நம்ம உடம்புல வரும்போது, அல்லது அந்த காரணிகள் நம்ம உடம்புல ஏற்படும் போது, அதை நாம் சரி செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும்னு முயற்சி செய்யும்போது அதற்கு ஆத்ம சுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆத்ம சுத்தி இல்லாமல் நம்முடைய கர்மாவை நாம் வெல்லவே முடியாது. அந்த ஆத்ம சுத்தியை அடைந்து கொள்வதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், சுத்தின்னு நம்ம சொல்கிறது 3 விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி, தியானம், சுத்தி, இரவு பண்ணக்கூடிய நம்ம தியானம், இந்த 3 விஷயங்களும் சேர்றது போலவே ஆத்ம சுத்திக்காக நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, நம்ம மேல் திணிக்கப்படுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து முழுமையான ஒரு மாற்றத்தை ஆரோக்கிய வழியில் நாம் அடைவதற்கு நமக்கு ஆத்ம சுத்தி வேணும்.